உதகமண்டலம். அதாவது உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா ஊட்டி. ஊட்டின்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வருது? அருமையான மலைப்பகுதிகள், அழகான இயற்கை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஆனா இதெல்லாம் வெறும் ஊட்டியோட ஒரு பக்கம் தான். உங்க யாருக்குமே தெரியாத அமானுஷ்யம் நிறைஞ்ச ஊட்டியோட இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஊட்டியில நடந்த பயங்கரமான அமானுஷ்யமான ரொம்ப ரொம்ப அருவருப்பான ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கதை எனக்கு எப்படி தெரியும்னா, ஊட்டியை பத்தின ஒரு புக்கில் ஊட்டியில் நடந்த உண்மையான சம்பவம்னு சொல்லிட்டு இந்த கதையை எழுதி வச்சிருக்காங்க. இதை நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லுவோங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ஒரு சம்பவங்கள் நடந்திருந்தாலோ அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தாலோ நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மள்கிட்ட வந்து டைரெக்டாக தெரிவிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். இந்த மாதிரி நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நிறைந்த கதைகளை நீங்கள் கேட்பீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டுமே போதும். 2 நாளைக்கு ஒரு முறை இல்லை 1 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி கண்டென்ட்டை உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருவேன். இந்த சம்பவத்தை கேட்கும்போது இது உண்மைதானா, இப்படிலாம் இந்த உலகத்தில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமுமே அதை நம்ப முடியலை. ஆனால் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இது ஊட்டியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா ஊட்டியில் 2002 நடக்குது. ஒரு ஆட்டோக்காரர், அவர் பேர் ரமேஷ். அவர் குடும்பத்தோட ஊட்டியில் வந்து வசிச்சுட்டு வராரு. அவர் குடும்பத்தில் யாரெல்லாம்னா அவர் மனைவி 2 பசங்க. இவ்வளோ தான் அவரோட குடும்பம். ரொம்ப சின்ன குடும்பம். ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு வராரு. உங்களுக்கே தெரியும் ஆட்டோக்காரங்க லைஃப்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் தான் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு வராரு. அவரோட பொழப்பே எப்படின்னா ஆட்டோ ஓட்டுறது. அந்த ஆட்டோ ஓட்டுற வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துறது. இப்படி அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் இவர் வாழ்க்கையே எப்படி மாறுது அப்படின்னா அந்த ஒரு நாளில் தான் இவர் வாழ்க்கையே தலைகீழ மாறுது. அதே மாதிரி தான் அன்னைக்கும் ஆட்டோ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடைசியாக ஒரு சவாரி ஒன்று வருது. அது எங்கே வருதுன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு வருது. ஆனால் அவர் அப்பவும் யோசிக்காரு. ஆனால் குடும்பத்தோட வறுமையின் காரணமாக இந்த சவாரி கிடச்சா நமக்கு ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சவாரியை அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அப்போ அவருக்கு தெரியாது இதுதான் அவர் வாழ்க்கையில் போகிற கடைசி சவாரின்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு ஆள் இருக்காரு, அவரை ஏற்றுறாரு. வண்டி காட்டுப்பகுதியை நோக்கி போகும்போதே அந்த காடை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ரொம்ப அமானுஷ்யம் நிறைஞ்ச காடு. ஏன்னா ஊட்டிங்கிறது பகலில் நீங்கள் பார்க்குறது வேற. ரொம்ப அழகான இயற்கை சூழ்ந்த ஊட்டியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே இரவு நேர ஊட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மர்மமாகவும் அமானுஷ்யமாகவும் நிறைஞ்சு இருக்கும். நீங்கள் இப்போவும் ஊட்டிக்கு போனால் இரவு நேரங்களில் வெளியே போங்க, இன்னமும் உங்களுக்கு அந்த பயம் கொடுக்க தான் செய்யும். இப்படியே ஆட்டோ போயிட்டு இருக்கு. போகிற வழியெல்லாம் ரொம்பவே அமானுஷ்யமாக இருக்குது. இருட்டு. ஏன்னா ஒரு லைட்டு கிடையாது. ஊட்டியை பொறுத்தளவு ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே கிடையாது. அது போக அது வந்து காட்டுப்பகுதினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த ஆட்டோவில் இருக்கிற ஒரே ஒரு லைட்டை வச்சுட்டு தான் அவங்க அவ்வளோ தூரம் போகிறாங்க. 18 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்காங்க. போகிற வழியெல்லாம் அமானுஷ்யமான சத்தங்கள் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அவங்க லோக்கல் பர்சன் தானே, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பழகி போன விஷயம். ஸோ அவங்க போய்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி போகிறாங்க. அந்த ரெசார்ட்டு வருது. வண்டி அப்படியே ரெசார்ட்டுக்கிட்ட போகுது. ரெசார்ட்டுக்கிட்ட போனோட்டி அந்த மனுஷனை வந்து இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டவர் அப்போவே வீடு திரும்பணுமா வேண்டாமா அதை விட்டுட்டு அந்த ஆட்டோவில் வழியில் வர்ற நேரம் ஃபுல்லாக அந்த கூட இருக்க மனுஷன்ட்ட நல்லா கம்பெனி போட்டு கதை விட்டாரு. ஸோ இவரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஒரே ட்ராவலில். ஸோ இவர் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே 2 பேருமே ரெசார்ட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருக்காங்க. அது எதுவும் சுற்றி பார்க்குறாங்க. லைட்டாக சரக்கெல்லாம் போடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இரவு 12 மணி ஆயிட்டு இவங்க மனைவி கிட்ட இருந்து ஃபோன் வருது. மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே 9 மணிக்கு வந்துடுவீங்கல்ல, இப்போ ஏன் இன்னும் வரல, என்ன ஆச்சு, ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்க, பசங்கள்லாம் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கிட்ட இருந்து ஃபோன். இவர் உடனே ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாரு, இல்லைம்மா இந்த மாதிரி நான் வந்து சவாரிக்கு வந்தேன், இந்த மாதிரி காட்டுப்பகுதி ஆகிட்டு நான் இந்த மாதிரி வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் இப்போ கிளம்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரும் வந்து அந்த ஜென்டில்மேன்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வீட்டில் இருந்து என்னை கூப்பிட்றாங்க, ஸோ நான் போகிறேன், எனக்கு வந்து டைம் ஆகிட்டு என் பசங்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு 12:30 மணிக்கு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஆல்ரெடி அவர் குடிபோதையில் வேற இருக்காரு. அதாவது ரொம்பலாம் குடிக்கல, லேசாக குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்டோவை எடுத்து அதே அமானுஷ்யம் நிறைஞ்ச பாலடைஞ்ச ரூட்டில் ஆட்டோவை கொண்டுட்டு போகிறாரு.
அப்படியே பெய்கிட்டே இருக்காரு. சுத்தி முத்தி எல்லா பக்கமும் இந்த வௌவால் பறக்கிற சவுண்டு, இந்த நாய் ஊள விடுற சவுண்டு, அந்த மாதிரி சவுண்டா வந்துட்டு இருக்கு. இவரு எதார்த்தமா அப்படியே ஆட்டோ ஓட்டிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல எப்படி நைட்டு 12 மணிக்கு அந்த நேரத்துல ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு அந்த இடத்துல நிக்கிறா. நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு புள்ளத்தாச்சி புள்ள நைட்டு 12:30 மணிக்கு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கா. நின்றுட்டு இருந்தோட்டி இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஐயோ, நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்களா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே அவங்க வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விடுங்க என்னைய, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற டோனே ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ நார்மலாக பேசுவாங்கல்ல பொண்ணுங்க, அந்த மாதிரி பேசாமல் ரொம்ப ஒரு மாதிரி என்னை வந்து வீட்டில் விடுங்க, நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், இங்கே நிற்க வேண்டாம், சீக்கிரம் போங்க அப்படிங்கிற மாதிரி பேசணுட்டி இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. புள்ளத்தாச்சி பிள்ளையே நம்ம ரோட்டில் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஏறுமா, நான் உன்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்டாண்டுக்கு போயிட்டு தான் இவர் வீட்டுக்கு போகணும் எப்படியும். ஏன்னா அங்கேருந்து தான் இவர் வீடு இருக்குங்கிறதுனால அப்படி தான் போகணும். சரி நம்மளும் இறக்கி விட்டுருவோம், நடு ரோட்டில் இந்த பொண்ணு நிற்கிதா நைட்டு நேரம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இறக்கி விடுறதுக்கு போகிறாரு. அப்படியே பெய்கிட்டே இருக்காரு. ஆட்டோ பின்னாடி இருந்து சவுண்டு வருது, உருன்னு உருமுற சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்னடா இது புதுசாக சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வௌவால்லாம் வந்து ஆட்டோ கண்ணாடியில் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது இவரு. அது வர இவருக்கு என்னன்னா அந்த பொண்ணு மேலே துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா இது புள்ளத்தாச்சி பிள்ளை, ஏதோ ஒரு பிரச்சனை போல், ஹஸ்பண்டுக்கோ அவருக்கு ஏதோ பிரச்சனை போல் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அவர் இருக்காரு. ஆனால் இந்த ரோடு இப்படி மோசமாக இருக்க அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம பயந்தா அந்த பொண்ணு பயந்துருவான்னு சொல்லிட்டு அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் அவர் அப்படியே ஆட்டோவில் பெய்கிட்டே தான் இருக்கார். இப்படியே பெய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல்லு வருது. அந்த ஸ்மெல்லு எப்படி இருக்குன்னா ஜீர்ணிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பேட் ஸ்மெல் வருது. இவர் என்னடா ஆச்சு, எதுவும் மிருகம் எதுவும் செத்து கிடக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பெய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னம்மா என்ன பிரச்சனை அப்படிலாம் கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு சவுண்டு வரல, உருன்னு சவுண்டு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. சரி ஏதோ டயர்டில் இருக்காங்க போல், தூங்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே நினைக்கல. ஏன்னா திரும்பி கூட பார்க்கல, நம்ம ஏதாவது அவங்க எதுவும் தப்பாக நினச்சிருவாங்க. ஏன்னா நைட் நேரம் வேறு பார்த்தீங்களா, இவர் வேற குடிச்சிருக்காருவா, சரி நம்மளை வந்து தப்பாக எதுவும் நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆட்டோ ஓட்டுறதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த கெட்ட வாடைன்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா, அந்த வாடை ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஊட்டியில் இருக்கவங்க அந்த மிருகம் அந்த ரத்த வாடைங்கிறது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது இந்த லெவலுக்கு ரத்தம் வாடை அடிக்குது. அது போக யாரோ ஒரு ஆள் அந்த சவைக்கிறது, அந்த அந்த சவுண்டு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த சவைக்கிற சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி சதக்கு சதக்கு சதக்குன்னு சொல்லி ரொம்ப கொடூரமாக சவுண்டு கேட்குது. ஆட்டோ ஃபுல்லாக ரத்த வாடை அவ்வளோ பயங்கரமாக அடிக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிட்டு உடனே வண்டியை நிப்பாட்டி ஆன்னு வாந்தி எடுத்துட்டாரு. வாந்தி எடுத்துட்டு அப்போ வரைக்குமே அந்த பொண்ணு அவர் கவனிக்கலை எதுவுமே பெருசாக. அப்படி ஆட்டோ போயிட்டே இருக்கும்போது அப்படி அந்த சைட்லேயே இருந்து அந்த அப்படி வாந்தி எடுத்துட்டு அப்படி போயிட்டாரு. போயிட்டு திரும்ப அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோவோட இந்த கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில் பார்த்தா பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த புள்ளத்தாச்சி புள்ள அதோட கையால் வயிற்றை கிழிச்சி அந்த குழந்தையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும். இப்போ எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ அருவருப்பா அவ்வளோ இதாக இருக்கு. ஆனால் அந்த ஆட்டோக்காரரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதே இடத்துல ஆட்டோக்குள்ள வயிற்றை கிழிச்சி அந்த சின்ன சிசு உள்ள இருக்கும் பாருங்க, அதை கடிச்சு அந்த பொண்ணு அருவருப்பான நிலைமையில சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த ரண கொடூரமா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தலையெல்லாம் விரிச்சு போட்டு தலைவிரி கோலமா, வாயெல்லாம் ரத்தம் வடிஞ்சி, நெத்தியிலெல்லாம் ஒரு மாதிரி காயம் ஏற்பட்டு அந்த லெவலில் அந்த பொண்ணு ரொம்ப ரண கொடூரமாக இருந்திருக்கா. இவர் கண்ணாடியில் பார்த்தவர் பயந்து போய் வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தவர் இந்த ஆட்டோக்காரரை பார்த்து சிரிச்சிச்சு. அந்த சிரிப்பில் அவர் உடனே ஆட்டோவை உடனே திருக்குனாரு பாருங்க.
திருக்கி நேராக போய் லெஃப்டில் ஒரு பள்ளத்தாக்கு. நம்ம ஊர் மாதிரி சின்ன பள்ளத்தாக்கு கிடையாது, 100 அடி 200 அடி பள்ளத்தாக்கு இருக்கும் பாருங்க. அந்த லெவலில் உள்ள பள்ளத்தாக்கில் இவர் ஆட்டோவை கொண்டு விடுறாரு. அப்படியே உளுந்தவர் ஸ்பாட் அவுட்டு. நான் இந்த கதையோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இதுதான் இவரோட கடைசி சவாரின்னு இவருக்கு தெரியாதுங்கிறது. எதனால சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். அதே இடத்துல 200 அடி ஹைட்லேருந்து ஆட்டோவோட கீழே விழுந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். ஸோ யோசிச்சு பாருங்க, அஸ் அ டூரிஸ்டாக நம்ம ஊட்டிக்கு போய் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஊட்டியை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் ஊட்டிக்கு மறுபக்கம் இந்த லெவலுக்கு கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் யார், என்னது, அந்த பொண்ணு எப்படி வந்துச்சு, அந்த பொண்ணு எப்படி அந்த ரோட்டுக்கு வந்துச்சு, அதை இவரை ஏற்றும் போது எப்படி அவர் அந்த குழந்தையை பிச்சு கடிச்சு தின்னுச்சு, இன்ன வரைக்கும் அது ஒரு மர்மமான ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருந்துட்டு வருது ஊட்டி ஃபுல்லாகவே. ஊட்டியில் உள்ள எல்லாத்துக்குமே மேக்சிமம் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஊட்டியோட இன்னொரு பக்கம் எவ்வளோ கொடூரமாக இருக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த கதையை தடவை கேட்கும்போது எனக்கே அவ்வளோத்துக்குள்ளே அருவருப்பாகவும் ரொம்ப ஒரு கொடூரமாகவும் தான் இருந்துச்சு. இந்த கதையை ஃபுல்லாக கேட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி நிறைய அமானுஷ சம்பவங்கள் நிறைந்த உண்மையான கதைகள்லாம் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது போக உங்களுக்கும் இந்த மாதிரி அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்கா, ஆர் உங்கள் கூட இருக்கவங்களுக்கோ இல்லை உங்கள் கொலீக்ஸ்க்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷ சம்பவங்கள் இல்லை நிறைய அமானுஷ சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட உங்கள் கதைகளை சொல்லுங்கள். அதையும் நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி அமானுஷம் நிறைந்த இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். வணக்கம்.